ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் நீ ஃபார் எவர் மூவியோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இதில் ஹீரோவோட பேர் அஜய். இவரோட அம்மாவும் அப்பாவும் சின்ன வயசில் ஓடி போய் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்து அவங்க அம்மா 2 குழந்தைங்களோட திரும்பி அவங்க அப்பா வீட்டுக்கே வந்திருப்பாங்க. அப்போலேருந்து அவங்க தாத்தா கோவமாகவே இருப்பார். அவருக்கு லவ்னா சுத்தமாகவே பிடிக்காது. வீட்டுக்குள்ளே இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சு கூட பேசிக்க மாட்டாங்க. ஹீரோ படித்து முடிச்சுட்டு அவர் ஊர்லேருந்து சென்னைக்கு வேலைக்காக வராரு. அவர் ஒரு ஆப் டெவலப்பர். ஹீரோயின் பேரு மதி. இவங்க டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட லைஃப் ஸ்டோரியை ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருப்பாங்க. இவங்க குழந்தையா இருக்கப்பவே அவங்க அம்மா இவங்கள இல்லத்தில் விட்டுட்டு போயிருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் டைம் லிஃப்ட்ல மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் அன்னைக்கு ஒரு முக்கியமான வேலைக்கு தான் அங்கே வந்திருப்பாங்க. ஹீரோ நீ ஃபார் எவர்னு ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருப்பாரு. அது ஒரு டேட்டிங் ஆப். அதோட கான்செப்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கிறது தான். ஹீரோயின் எடுத்த ஷார்ட் ஃபிலிம் பிடிச்சி போய் அவங்கள வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்காக ஒருத்தர் அவங்கள வர சொல்லியிருப்பாரு. ஆனால் அவருக்கு லவ் கான்செப்டில் ஒரு படம் வேணும். ஆனால் ஹீரோயின் கிட்ட அந்த மாதிரி ஒரு கதை இருக்காது. ஹீரோ டெவலப் பண்ண அந்த ஆப் அவரோட பாஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இது வரைக்கும் லைஃப்பில் லவ்வே பண்ணாத ஹீரோ எப்படி லவ்க்கான ஒரு ஆப் டெவலப் பண்ண முடியுங்கிற கொஸ்டின் அவர் கேட்பாரு. ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேருமே யாரையுமே இது வரைக்கும் லைஃப்பில் லவ் பண்ணதே இல்லை. அதனால லவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோயின் அவங்க கதை எழுதுறதுக்கும் ஹீரோ அவரோட ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கும் உண்மையான லவ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஹீரோயின் மதி ஐஸ்வர்யாங்கிற பேரில் டேட்டிங் ஆப்பில் அஜயை பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகி உண்மையாகவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஹீரோக்கு அவர் தாத்தா கிட்டேருந்து ஒரு கால் வருது. கல்யாணத்துக்காக ஹீரோக்கு ஒரு பொண்ணை பார்த்து அவர் முடிவு பண்ணதாகவும் உடனே அவரை ஊருக்கு வர சொல்கிறாரு. ஆனால் இப்போது ஹீரோயினை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணால் ஹீரோவால் அவங்களால காண்டாக்ட் பண்ண முடியல. இவர் கிளம்பி ஊரில் இருக்க அவரோட வீட்டுக்கு போனால் அங்கே இவர் ஃபேமிலியோட ஹீரோயின் நிற்கிறாங்க. இனிமேல் என்ன நடக்க போகுது? லவ்வே பிடிக்காத அவரோட தாத்தா இவரோட லவ்வை அக்செப்ட் பண்ணுவாரா? ஹீரோயினுக்கு அவங்க நினச்ச மாதிரி லவ் ஸ்டோரி கிடச்சி அவங்க படம் எடுத்து டைரக்டர் ஆனாங்களா? ஹீரோ நினச்ச மாதிரி அந்த ஆப்பை கம்ப்ளீட் பண்ணாரா? இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸோட ஸ்டோரிலைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.